டிடிவி தினகரனிடம் சென்னையில் நடைபெற்று வந்த 3 நாள் விசாரணை நிறைவடைந்து இன்றிரவு அவர் டெல்லி அழைத்துச் செல்லப்படுகிறார். அவரிடம் மேலும் விசாரணை நடத்த டெல்லி காவலர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், சென்னையில் 3 நாட்கள் டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் இன்றைய இரவு டெல்லிக்கு அழைத்து வரப்படுகிறார். அங்கு அவரிடம் என்ன மாதிரியான விசாரணை தொடர டெல்லி காவலர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள்? இந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்து முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்க முயற்சி செய்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பல்வேறு தரப்பினரிடம் தொடர்ந்து டெல்லி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக டிடிவி தினகரனை கைது செய்தும் அவரை தற்பொழுது சென்னைக்கு அழைத்து வந்தும் தொடர் விசாரணை நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் டெல்லியிலும் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் இந்த ஹவாலா பண மோசடி, ஹவாலா பணப்பரிமாற்றத்தில் ஈடுபடக்கூடிய நரேஷ் என்பவரை கைது செய்திருக்கின்றார்கள். அவரை நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தி 2 நாட்கள் போலீஸ் காவலும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மற்றும் நாளைய தினம் அவரிடம் தொடர்ந்து போலீஸ் விசாரணையானது நடைபெறவிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மோகன்ராஜ், கோபி உள்ளிட்ட சில வழக்கறிஞர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது. மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பி குமார் அவரிடமும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டிடிவி தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனா மற்றும் அவரது உதவியாளர் ஜனார்தனன் ஆகியோரிடமும் தனித்தனியாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சுகேஷ் சந்திரசேகர் தற்பொழுது நீதிமன்ற காவலில் 14 நாட்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடமிருந்து பல்வேறு தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்களை தொகுத்துதான் தற்பொழுது இந்த விசாரணை வளையத்தில் ஒவ்வொருவரையாக இணைத்து வருவதாக டெல்லி காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தற்பொழுது டிடிவி தினகரனை சென்னையில் வைத்து பல இடங்களில் வைத்து விசாரித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டெல்லியை சேர்ந்த சில உயர் காவல் அதிகாரிகள் மன்னார்குடி உள்ளிட்ட இந்த இடங்களிலும் சில ஆய்வுகளை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் டெல்லி காவல்துறையினர் கூறும் பொழுதுதான் அது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலாக பதிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் கேரளா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த விசாரணையானது ஒரு விரிவான விசாரணை முறையை தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் மேற்கொண்டிருப்பதன் காரணமாக இனி நாளைய தினம் அவர் இங்கு டெல்லி கொண்டு வந்த பின்னர் அவரிடம் நேரில் அழைத்து சென்ற இடங்கள் மற்றும் புதிதாக வந்திருக்கக்கூடிய மோகன்ராஜ், ஹவாலா மோசடியில் ஈடுபடக்கூடிய இந்த நரேஷ் என்பவர், இவர்களிடமும் தனித்தனியாக உட்கார வைத்து விசாரணையானது நடத்தப்படும். தற்பொழுது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சுகேஷ் சந்திரசேகருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அதே ஒரு பாணியை தான் டிடிவி தினகரன் தரப்பினருக்கும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரும் 10 நாட்களுக்கு மேலாக நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்படலாம் என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருக்கு பெயில் கொடுக்க முயற்சிக்கும் பொழுது அதனை டெல்லி காவல்துறையினர் கடுமையான முறையில் எதிர்ப்பதற்கும் தற்பொழுது தயாராகி வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கினை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த சில அமைச்சர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்க காரணமாக சிபிஐக்கு இந்த வழக்கினை மாற்றலாமா என்பது தொடர்பான அந்த ஒரு அணுகுமுறையிலும் தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் இருந்து வருகின்றார்கள். அவை அனைத்துமே வருகின்ற நாட்களில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் தான் முடிவெடுக்கப்படும் என்று கூறியிருக்கக்கூடிய வேளையில் சிபிஐ நோக்கி இந்த வழக்கினை மாற்றுவதற்கான ஒரு விஷயமும் தனியாக தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நிரஞ்சன், திங்களன்று டெல்லி காவல்துறையினர் தரப்பில் தினகரனின் காவலை மேலும் நீட்டித்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அவரிடம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் அவர்கள் 7 நாட்கள் வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து 5 நாட்கள் காவல் வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மேலும் விசாரணை தொடர்வதற்காக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருடைய காவலை நீட்டித்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த திங்கட்கிழமையை பொறுத்தவரை 3 விஷயங்கள் நீதிமன்றத்தில் வரவிருக்கின்றது. இந்த நரேஷுக்கு வழங்கப்பட்ட 2 நாள் போலீஸ் காவலானது நிறைவடைகின்றது. அதே போல டிடிவி தினகரனுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் காவலும் அன்றைய தினத்துடன் நிறைவடைகின்றது. சுகேஷ் சந்திரசேகர் சார்பாக தொடரப்பட்ட ஜாமீன் மனு மீதான விசாரணையும் அன்றைய தினம் விசாரணைக்கு வரவிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போலதான் அதற்கான வாய்ப்புகளை அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் டெல்லி காவல்துறையினர். ஆனால் ஏற்கனவே ஒரு 4 நாட்கள் இரவு பகலாக டெல்லி காவல்துறையினர் டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்தியிருந்தார். அதன் பிறகு 5 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கிட்டத்தட்ட 9 நாட்கள் வந்துவிட்டதன் காரணமாக அதற்கு மேல் நீதிமன்றம் வழங்குமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் தற்பொழுது அதிகமாக இருக்கின்றது.